இல்ல. உங்க கம்பெனி நீங்க நினைக்கிற மாதிரி தொழில் பண்ணி அந்த தொழில லாபத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்ல. போய் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டி இருக்கணும். ஜிஎஸ்டி கட்ட கிடையாது. உங்களுக்கு ஆளு கீழே சேர்த்துறாங்க பாத்தீங்களா, அந்த காசை எடுத்து தான் திருப்பி கொடுக்குறாங்க. நான் புகார் மட்டும் தான் கொடுத்தேன். வழக்கு போட்டிருக்கிறது வந்து காவல்துறையே சுவமோட்டோவா தன்னிச்சையா வந்து வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறை அந்த கேஸ் அப்படியே இருக்கு. காவல்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியுது மோசடின்ட்டு. ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியுது மோசடின்னு. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஜூன் 4 வரைக்கும் நம்ம பார்ப்போம். பணம் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகேங்களா? 2 லட்சம் வந்துருச்சுன்னு ஜூன் 10 உங்களுக்கு பேமெண்ட் போடுறேன்னு இருக்காங்க. 2 லட்சம் வரலைன்னா என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க. நான் நீங்க சொல்றதை அப்டேட் பண்ணிக்கிறேன். இது நான் நீங்களும் வச்சுக்கலாங்களா? ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரணும். கரெக்டுங்களா கணக்கு? கண்டிப்பா. 2 லட்சமா எவ்வளவு வரணுங்க? 50,000 எவ்வளவு வச்சிருக்கீங்க மாசம்? எனக்கு 39,000 ரூபா வருங்க மாசம். எவ்வளவுங்க? 39ங்க. 39,000ன்னா அப்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1,56 வரணும். கரெக்டுங்களா? ஓகேங்க. நான் சொல்றது கரெக்டுங்களா? ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு 1,56 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேக்சிமம் 10,000, 15,000 இல்ல 20,000 போட போறாங்க. அதை தவிர்த்து உங்க கம்பெனிட்ட காசு இல்லைங்கிறேன் நானு. நீங்க என்ன சொல்றீங்க? போட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிரதர், உங்க ஹிஸ்டரியே எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க சொல்றோம் அப்படி ஜூன் 10 உங்களுக்கு, ஜூன் 4 உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. நான் சொல்ல ஜூன் 10 மட்டும் நம்ம வச்சுக்குவோம். 1,56 உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட வரேங்க. நான் உங்களுக்கே கால் பண்றேன். கால் பண்ணி என்ன பிரயோஜனங்க? அடுத்து நீங்க சொல்றது வந்து உண்மை நான் நினைக்கிறேங்க. நீங்க சொல்றது ஓகே. ஓ, அப்ப நீங்க சாமிக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க ப்ரோ, நம்மளும் ஒரு எதை எடுத்தவன் கவுத்தவன் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நாங்க இத்தனை நாளா அனுபவிச்சிட்டோம். கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு மாசம். ஒரு மோசடி, எந்த மோசடி வேணாலும் எடுத்துக்கோங்க, 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராது. அதுக்கப்புறம் அவன் மூடிட்டு போகும்போது தான் கம்ப்ளைண்ட் கொட்டுன்னு கொட்டும். இதுதான் 25 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 25 வருஷம். நான் ஜூன் 10 உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். இல்ல, அது என்ன நீங்க சொல்லிருங்க. அப்படி கொடுக்கலன்னா என்ன சொல்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க தயாருங்களா? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க பாருங்க. என்னதுங்க? நான் உங்களுக்கு வரேங்க. கண்டிப்பா நீங்க அந்த டைம் முடிவு எடுங்க. அந்த டைம் நம்ம 2 பேரும் பேசுவோம். அந்த டைம் என்ன சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கலாம். தப்பு கிடையாது. பாருங்க, சிச்சுவேஷன் இப்ப அதுக்குள்ள சிச்சுவேஷனு அது இதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல உங்க கம்பெனி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிறது நம்பிக்கை இருந்ததுனாலதான் எனக்கு ஆதங்கலாம் இல்லைங்க. எனக்கு 100% நம்பிக்கையோட நான் பேசுறேன். உங்களுக்கு 100% நம்பிக்கையோட இருந்துச்சுன்னா எனக்கு இருந்தாலும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, வராதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே நம்ம ஜூன் 10 நம்ம டீல் பண்ணிருக்கோம். நானே உங்களுக்கு கால் பண்றேன். என்னோட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் 100% நம்பிக்கையோட ஜூன் 4 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் தள்ளி வச்சு ஜூன் 10க்கே சொல்றேன். உங்களுக்கு வர வேண்டிய 1,39,000 வராது அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். 1,56,000 வந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கை இருக்குதுங்களா? அதுக்கு நம்பிக்கை. அப்ப நீங்க வந்து சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கற தயார். நீங்க என்ன சொன்னாலும் தயார்னு சொல்லுங்களேன். ஜூன் 10 1,56,000 ரூபாய் எனக்கு வரலன்னா நீங்க என்ன சொன்னாலும் தயார். கம்ப்ளைண்ட் கொடுக்கற தயார்னு சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா வரும்னு சொல்றீங்க இல்லைங்க? அப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வரணும்னு சொல்றேங்க. நான் சொல்றது இல்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரு. சரி, நீங்க எனக்கு அந்த டைம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்றது செகண்டரி, தூக்கி வைங்க. நீங்க வந்து சொல்லுங்க, இது நான் வந்து தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ப்ரோ, வராம இருந்தா தானே இப்ப எப்படி தெரியுது? எப்படி கன்ஃபார்ம் இது மோசடி சொல்றாரு? ஒரு நிமிஷம், உறுதியா நீங்க வரும் நம்புறீங்கல்ல? ஆமா. அப்புறம் ஏன் இதை சொல்றதுக்கு பயப்படுறீங்க? அதுதான் நான் போவே தேவையில்லைங்கிற வருன்னு தான் சொல்றேங்க. கம்ப்ளைண்ட்டுக்கே போதாவில்லை வருங்கிறேன். பிரதர், நான் எவ்வளவு உறுதியா சொல்றேன். நான் உறுதியா சொல்லிட்டு அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க வாங்கன்னு கேட்கறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குதுங்க? ஏன்னா உங்களுக்கே வந்து நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே, ரைட். உங்களுக்கு 1,15,000 ரூபாய் வந்திருக்குது. அதுல இருந்து 2,80,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 லட்சத்தை உங்களுக்கு அதிகமா கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க சொல்லுங்க? அது ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய பிசினஸ் செக்டருக்கு வந்து வெளில சொல்ல மாட்டாங்கல்ல ப்ரோ. அப்படி எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. எந்த நிறுவனமா இருந்தாலும் நாங்க இந்த சீக்கிரட்டுங்கன்னா எதுல சீக்கிரட் வைக்க முடியும்னா, இப்போ எப்படிங்க KFCன்னு வச்சிருக்கான், அவன் எப்படி உற்பத்தி செய்யறாங்கிறதுல சீக்கிரட் வைக்கலாம். நான் எப்படி தொழில் செய்யறாங்கிறதுல சீக்கிரட் வைக்க முடியாது.
எல்லாம் பைத்தியக்காரங்க தான் இப்படி வந்து உங்களை மாதிரி தொழில் என்னன்னே தெரியாதவங்க தான் அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கேனத்தனமான இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க ரெக்கார்டிக்கலா கவர்மெண்ட் காமிக்கணும், இந்த பொருள் தான் உள்ள வருது, இவ்வளவுக்கு நான் வந்து வாங்குறேன், இவ்வளவு நான் வந்து இதுல மாத்தி செய்யறேன், இப்படி நான் விற்கிறேன், இதுதான் என்னோட லாபம், இதுக்கு நான் ஜிஎஸ்டி நான் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு கட்டுறது எல்லாமே மக்கள் கிட்ட சரி கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன் அதான் சீக்ரெட் எல்லாம் சொல்ல முடியாது. எங்கிட்ட சொல்ல தேவையில்லை, கவர்மெண்ட் சொல்லிருப்பாங்க தானே, விட்டு வச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம், கவர்மெண்ட் விட்டு எல்லாம் வைக்கலைங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஜிஎஸ்டி பல்வேறு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் ஒரு நல்ல நிறுவனத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, உங்க நிறுவனத்துக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான ஜிஎஸ்டி இருக்குது. எல்லாமே வந்து கவர்மெண்ட் எப்படி ஏமாத்தணும், என்னென்ன லூப் ஹோல் இருக்கு, எப்படி எப்படி ஏமாத்தணும், அதை மட்டுமே செஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த தொழிலும் செய்ய கிடையாது. 2000 கோடி வசூல். சரிங்க ப்ரோ, இப்போ நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஜூன் 10ஆம் தேதி நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ, நான் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க விட்டுருங்க. வள்ளின்னு சொன்னாக்கா நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்களோ, நான் என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். சப்போஸ் 1,50,000 ரூபாய் ஒரு விஷயங்க, உங்களுக்கு என்ன 1,15,000 ரூபாய் கட்டி 2,80,000 ரூபாய் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கீழே சேர்த்து விட்டீங்க பாத்தீங்களா, அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை நீங்க முடிக்கிறீங்க brother. அவ்வளவுதான். இது நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ, நீங்க வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்லும் போது, ஆமா இவங்களுக்கு எல்லாம் காசு வரலன்னு சொல்லும் போது நான் சப்போர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது வேற அந்த நிலைமைக்கு போக தேவையில்லைங்க. இருந்தாலும் நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். உங்களுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். எனக்காக இல்ல பிரதர், எனக்கு என்ன உங்க கம்பெனி எனக்கு ஸ்டோர் போட்டுதுங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்க மக்களுக்காக போடுறோம். கண்டிப்பா நாங்க அதை வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நானா ஒன்னே வந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்த காசு நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசு கிடையாது. இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிற சேர்த்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களோட காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து மணி சர்க்குலேஷன் பண்றாங்கன்னு சொல்லி அத்தனை விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்பவும் ஐயோ இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வைக்க கிடையாதுங்க. EOW பொருளாதார குற்றப்பிரிவு வந்து சிபிஐ இது விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் தவிர்த்து உங்க நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களை விட கிடையாது. சரிங்க ப்ரோ, நானும் உங்க சப்போஸ் நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துட்டா நானும் உங்க இதுல இணைஞ்சு பயணிக்கிறேன். அது எந்த இடத்துல எந்த இது வந்தாலும் சரி. எங்களுதுல இணையெல்லாம் வேணாங்க, இதுதான் உண்மை. இத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க போராடுறது உங்களுக்காக மட்டும் இல்ல, இனிமேல் இப்படி மோசடிகள் வரக்கூடாது, ஒரு மோசடியாச்சும் நடக்கும் போது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கியூ நட்டு போட முடியாது, ஹெச்பி போட முடியாது. இது எடுத்தாச்சு, இந்த கேஸை எடுத்தாச்சு. அப்ப இதை நான் முடிச்சு அப்படி பார்த்தோம்னா டாஸ்மார்க் லைவ்ல தானே இருக்கு, அதை பண்ணலாம்ல பிரதர். உங்களுக்கு இது வந்து கவர்மெண்டோட கொள்கை முடிவுல நம்ம மாற்ற முடியாது. கொஞ்சமாச்சும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது பைத்தியக்காரங்க. நான் அப்படி சொல்ல வரல, நீங்க டாஸ்மார்க் ஒளின்னு சொல்ல வேண்டாம், கள்ளுக்கடை திறன்னு சொல்லி இது பண்ணலாம்ல பிரதர். இதெல்லாம் நம்ம கொள்கை முடிவு வேற. ஒரு அரசியல்வாதியா நான் ஒரு மாவட்ட செயலாளர் நாங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப் வேற. இது கொள்கை முடிவு, இது அரசோட கொள்கை முடிவுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். இது அரசியல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டாதான் இது பண்ண முடியும். நீங்க மோசடி, நாங்க பல்வேறு மோசடியை தடுத்திருக்கோம். பாருங்க, போன வருஷம் அந்த மாடர்ன் மாமி மோசடி, இதே மாதிரிதான் என்னோட புகார் மேலதான் இவ அத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அத்தனை பேர்த்தோட காசு வந்து ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஓகேங்களாங்க? அதுல நான் போட்ட பதிவுக்குள்ள எல்லாம் எத்தனை பேர் தேங்க்யூ, உங்களை கடவுள் மாதிரி பாக்குறேன்ட்டெல்லாம் எனக்கு அத்தனை பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களாங்க? இதுவும் நீங்க பாத்துக்கோங்க. முதல் நான் தொடங்கும் போது எத்தனை பேர் என்ன திட்டிட்டு இருந்தீங்க, இப்ப அப்படியே மாறி இருக்குங்களா? இந்த கேஸ் முடியும் போது அத்தனை பேர் என்னை பாராட்டுவீங்க. அப்படி நடந்துச்சுன்னா நல்லதுங்க. நீங்க பாருங்க, ஜூன் 10 நான் இன்னும் 1 மாசம் தானே, 1 மாசம் 5 நாள் தானே இருக்குது. நான் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கேன். சரிங்க ப்ரோ, சரிங்க. இப்ப நான் ஒரு 10,000 வெறும் 10,000 ரூபான்னு கணக்கு போட்டா உங்களுக்கு 800 கோடி தேவை. நீங்க சொல்ற 1,80,000 ரூபாய்க்கு உங்க கம்பெனிக்கு எவ்வளவு காசு வேணுங்க? அதெல்லாம் இல்லைங்க. நீங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி வைக்கிறதே 2,000 கோடி தான். அப்ப எப்படி காசு கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் 10 நீங்க கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுவீங்க. நீங்க சொல்றது எனக்கு இப்ப கொஞ்சம் புரியுது. அப்பவும் நீங்க வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இப்ப கொடுத்துட்டாங்க, இன்னும் 10 நாள்ல கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த இதுல பேமெண்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு பேசப்பதான் போறீங்க. அதையும் நான் பார்க்க தான் போறேன். இது எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கே இது எல்லாமே சொல்றேன். 1 மாசம் 5 நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க ப்ரோ, சரிங்க. கண்டிப்பா கால் பண்றேன். நன்றி.